Panrom vlogs presented by GT Holidays, South India's #1 travel brand, powered by SAARAL Healthy Foods. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. ஏராளமான நன்மைகள் உள்ள நெல்லி, தாராளமான நன்மைகளை தர தேன், இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுதான் நம்ம சாரல் ஹனி ஆம்லா. சுத்தமான தேன்ல ஹைஜீனிக்கா செஞ்சது, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக காலை சிற்றுண்டி முன்னோடி உணவு திட்டத்தை மதுரை ஆதிமூல மாநகராட்சி பள்ளியில் தொடங்கி வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்த நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காலை நேரத்தில் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்கும் அரசு. இது நிச்சயம் வெறும் வயிற்றில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும். நம்ம தமிழக முதல்வர் தான் நாட்டிலேயே முதன்முறையாக காலை சிற்றுண்டி திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு. இருந்து இந்த காடோட எட்ஜ் தான் கோடியக்கரை கடல். பொன்னியின் செல்வன்ல அந்த பிளேஸ் வரும். அந்த பிளேஸை நாங்கள் உங்களுக்கு நம்ம பொன்னியின் செல்வன் சீரீஸ்ல நம்ம அடுத்தது எங்க இருக்கோம்? கோடியக்கரையில் இருக்க குழகர் கோவிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். சோழர்கள், அதாவது பொன்னியின் செல்வன்ல வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். சித்தார்த்த சோழனா நல்ல பர்சனாலிட்டி அவரு. இங்கே நல்ல கலங்கரை விளக்கம்ல இங்கே தான் பூங்குழலின்ற ஒரு கேரக்டர் சொன்னோம்ல. ஆமா. ராஜராஜ சோழன் இந்த பக்கம் தான் வரப்போறாரு. ஸோ அவரை இங்கே வச்சு போட்டு தரலாமா? நம்ம சுந்தர சோழர் வந்துட்டு ராஜராஜ சோழனை கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையும் விட்டுருப்பாரு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். அதை அவன் சொல்லுவானோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4000 ஏக்கரா. இது வந்து சதுப்பு நில காடு. கடலும் கடல் சார்ந்த பகுதி. கடல் சார்ந்த பகுதி என்ன? நெய்தல். வயலும் வயல் சார்ந்த பகுதி. சூப்பர். ஒன்று மலையும் மலை சார்ந்த பகுதியிலும் குறிஞ்சி. அவ்வளோதான். வாழையன் சூப்பரா. ஆனால் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த பொன்னியின் செல்வன் பயணம்ல ஒரு சூப்பரான இடம் ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. பொன்னியின் செல்வனுக்கும் இந்த வீடியோவுக்கு என்ன சம்பந்தம், பொன்னியின் செல்வனுக்கும் இந்த காட்டுக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரிவீல் ஆகும். இருந்து இந்த காடோட எட்ஜ் தான் கோடியக்கரை கடல். அதாவது பொன்னியின் செல்வனில் காடு வருமே, ஒரு காடு, அதுதான் காடு, கோடியக்கரை காடு. இந்த காடாகவும் இருக்கலாம், ஏன்னா கோடியக்கரை ஃபுல்லாகவே காடு இருக்கு. மயில் இருக்கு. மயிலை பார்த்துட்டேன். ஆனால் இந்த மயில் நம்ம வீட்டிலே இருக்குப்பா. காலைல மேயும் வந்து மயிலாடுறதுக்குள்ள மயில் வந்து ஆடும்பா. காலைல 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து ஆடும். அதனால மயிலுக்கு பேர் வந்து காசின்னு ஒருத்தர் ஒரு மேட்டு மேலே நின்றுட்டு இருந்தாரு. அப்போ அவரை கூப்பிட்டாங்க, காசி மேட்ரா உளுந்துற போறா அப்படின்னாங்க. டக்குன்னு காசி மது ரைட் வந்தது. ஒரு நாள் மது சாப்பிட்டு ஒருத்தன் போயிட்டே இருந்தான். அப்போ ஒருத்தன் சொன்னா, ரைட்ல வான்னா. அப்போ மது ரைட் அப்படின்னா அப்போ மது ரைட். கொம்பு இருந்துச்சுன்னா ஆண்மானா தெரியுமா? சில மான் ப்ரோ இருக்குல்ல, மானுக்கும் மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க சித்தார்த்தன்றா. இது என்ன இதெல்லாம் அர்த்தத்தோட இருக்கா? நம்ம சிங்கப்பூர் ஜூ போனப்போ ஒரு இது பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் போல இருக்கு. கேமரா பார்த்தோன்னா ஆக்ஷன் பண்ணுங்க போல இருக்கு. அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பொன்னியின் செல்வன்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் இங்கே தான் ரிவீல் ஆகும். கேரக்டர் பேர் என்னன்னா பூங்குழலி. எப்படி இருந்துச்சு வனவிலங்கு சரணாலயம் கோடியக்கரையில் நீங்கள் நிறைய விலங்குகள் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா இங்கே வர இல்லை ஏமாற்றம். ஆனால் இது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான் வந்து ஏதோ பிளாக் பியர் அப்படின்றாங்க. அந்த பிளாக் பியர் என்ன மேட்டர்னா இங்கே இருக்குமா, அதுக்கப்புறம் அது குஜராத்தில் மட்டும்தான் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. செம்மையாக இருந்தது. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபா தான். இங்கே வந்து உங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிளை வந்து உள்ளே எடுத்து போக முடியாது. லாஸ்ட்டு எப்போ உள்ளே கூட்டு போவாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களால் உள்ளே போக முடியாது. உள்ளே இருக்கவங்க தான் வெளில வர முடியும். முடிஞ்ச அளவுக்கு
5 மணிக்கு போங்க, அப்பதான் எல்லா விலங்குகளையும் பார்க்க முடியும். ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆமா எல்லாருமே அதான் எங்க ஆண்களுக்கே டெலிவரி பெயின் வந்திருக்கு அப்படின்னா உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சும்மா கரடு முரடான ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பு தான். ரோடு எதுவுமே இருக்காது, பாதி ஆஃப் ரோடிங்ல போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க தயாரான ஆளா இருந்தா நீங்க கண்டிப்பா இங்க வரலாம். அந்த பீச்ல ஒரு கலங்கரை விளக்கம் இடிஞ்சு போன நிலைமையில ஒன்று இருக்கும். ஆமா நம்ம தான் பார்த்தோம்ல. அது ஆக்சுவலி கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்துச்சு. சுனாமி வந்து 2004. அந்த சுனாமியில நல்லாவே செதுந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாகம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுவும் கஜா புயல் வந்ததில் கொஞ்சம் உள்வாங்கிருப்பாங்க. ஸோ அந்த கலங்கரை விளக்கம் பொன்னியின் செல்வன்ல எவ்வளோ இம்பார்ட்டன்டான மேட்டர்னா, ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் போவாங்க பொன்னியின் செல்வன்ல. சுந்தர சோழர் யாரு? இவரோட அப்பா. சுந்தர சோழர் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு இருந்த டைம்னா அப்ப வந்து அவரோட பெரியப்பா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. பெரியப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனால இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ராஜாவாகிற இந்த மேட்டர்லாம் இருக்கவே இருக்காதா. ஸோ அதனால இங்க ஜாலியா இருந்துகிட்டு இருந்தாரு. இங்க ஜாலியா இருந்துகிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாலினாலே லவ் வரணுமே. மேலேயே வந்து பேசாம உட்காந்து இங்க இருப்பேன், இல்லைன்னா கீழே போயிடுவேன். ஸோ இங்கே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வந்து டீப் லவ், நல்ல லவ் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க பெரியப்பாங்க யாரோ இறந்து போக இவங்க அப்பா வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுந்தர சோழரோட அப்பா ஆட்சி பொறுப்பு ஏற்கிற மாதிரி இவர் தானே அடுத்த இளவரசர். ஆமா. ஸோ அதனால இவர் அழைச்சிட்டு வாங்க. யாரு? ஜெயம் ரவி தான். இப்போ அடுத்த ஜெயம் ரவியில சுந்தர சோழன் கதை பேசிட்டு சுந்தர சோழன் அழைச்சிட்டு வாங்க அப்படின்றாங்க. சுந்தர சோழனை அழைச்சிட்டு போயிருவாங்க. அவர் தான் இங்க லவ்ல இருந்தாருல, அவ்வளவுதான் அழைச்சிட்டு போயிருவாங்க. லவ் அப்படின்னு காலத்திலே பிரேக்கப்பா. ஃபேமிலினால ஒரு சிச்சுவேஷனால ஒரு பிரேக்கப் பண்ண. ஃபேமிலினாலே இப்படி தானே லவ் பிரிச்சு வைக்கிறது. அந்த லவ்வர் இருக்காங்கல்ல, லவ்வர் போய் பாக்குறப்போ அவருக்கு வந்துட்டு இளவரச பட்டம் சூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இனிமேல் வாய்ப்பே இல்லை, வந்துட்டு ராஜவம்சம் வாய்ப்பே இல்லை, நம்ம பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி சுத்தி. அவ்வளவுதான் எனக்கு பிரேக்கப். அதுல லேடி பிரேக்கப் ஆயிடுச்சு. லைட் ஹவுஸ்ல இருந்து குதிச்சு தற்கொலை. இந்த லைட் ஹவுஸ் இப்போ இடிஞ்சு போயிருக்கு. அதாவது பொன்னியின் செல்வன்ல வர கதை இது. லைட் ஹவுஸ்ல இருந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க பொழைச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ஏது ஆனாங்க, அதெல்லாம் வந்துட்டு பொன்னியின் செல்வன்ல நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய கதை உள்ள போய்கிட்டு இருக்கோம். அது போக இங்க கலங்கரை விளக்கம்ல இங்கதான் பூங்குழலின்ற ஒரு கேரக்டர் சொன்னோம்ல. ஆமா ஆமா ஆமா. குலகர் கோயில் நம்ம போய் பார்க்க போறோம் இல்லையா. குலகர் கோயில்ல வந்துட்டு வந்தியத்தேவன் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்தியத்தேவன் பார்த்து வந்தியத்தேவன் துரத்துவாரு. எங்க 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 ஏன் துரத்துறாரு? என்ன அவரு? டேய் பாய். ஸோ அவர் வந்து துரத்திக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு தான் எல்லா இடமே தெரியும்ல காட்டில். ஆமா ஆமா ஆமா. ஸோ இந்த காட்டில் சதுப்பு நிலமும் இருக்கு. நீங்க வேணா பார்த்தீங்கன்னா என் கால் உள்ள போனதெல்லாம் பார்த்து. ஆமா ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு ஜானுக்கு பூங்குழலி இப்படி விலகினோடனே வந்தியத்தேவர் வந்து விழுந்துருவார் சதுப்பு நிலத்தில். இதே மாதிரி உள்ள போயிட்டாரு. உள்ள போயிடுவாரு. உள்ள போனவர் நீ காப்பாத்தும்பாரு. பூங்குழலி ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் இந்த மேட்டர் சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் படிங்க. பூங்குழலி எவ்வளவு பெரிய ஆளு, அவனே விழுந்துட்டான். நல்ல பையன். அவங்கள போய் வாடி போறீங்கிறான் பிரதர், மரியாதைலாம் பேசலாம் பிரதர். வந்தியத்தேவன் வந்துட்டு உள்ள விழுந்தோடனே வந்தியத்தேவன் வந்துட்டு இந்த மேட்டர்லாம் சொல்லுவார். ஐயோ நான் உன்னை துரத்திட்டு வரல, நான் வந்துட்டு இலங்கை போகணும், எனக்கு வந்துட்டு இது அனுப்பணும், குந்தவை வந்துட்டு எனக்கு இந்த மேட்டர் கூட பண்ண இது கொடுத்து அனுப்பியிருக்காங்க, நான் போய் பார்த்தே ஆகணும், என்னை காப்பாற்ற அப்படின்னு. சரி அதை காப்பாற்றி படகு எடுத்துட்டு பூங்குழலியோட வந்தியத்தேவன் போவார். அப்போ இந்த சதுப்பு நில காட்டுக்குள்ளதான் அவர் கால் போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ கால் உள்ள புதஞ்சது. அது வந்துட்டு ஒரு சித்தார்த்தன்ற ஒருத்தரோட சூழ்ச்சினால. சித்தார்த்த சோழனா நல்ல மனுஷனா அவரு. இந்த கலங்கரை விளக்கம் வந்துட்டு ராஜராஜ சோழனோட தாத்தா கட்டினது அப்படின்னு நீங்க ஒருத்தர் சொன்னாரு. ஆமா, ராஜராஜ சோழன் வாழ்ந்தே 1000 வருஷம் ஆகுது. இவரோட தாத்தானா எக்ஸ்ட்ரா ஒரு 100 வருஷம் சேர்த்து, ஒரு 100-150 வருஷம் சேர்த்துக்கிட்டோம்னா 1150 வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்கள் செங்கல்ல வச்சு கலங்கரை விளக்கை கட்டியிருக்காங்க. கலங்கரை விளக்கம் எதுக்காக கட்டுவாங்க? கப்பல்லாம் வந்து வழி தவறி போயிடக்கூடாது, அந்த வெளிச்சத்தை பார்த்து கரெக்டினா இதுல இருந்து நீங்க என்ன யோசிச்சுக்கணும்? அப்பயிலேயே அவங்க கடல் வாணிகம் செஞ்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம சும்மா இந்த ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன், அது ஒளிச்சு வச்சுட்டு அதை தான் கண்டுபிடிக்கிறாங்க, அதை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது மேலே வந்துட்டான், அதனால தான் இங்கே உக்காம. நம்ம பொன்னியின் செல்வன் சீரீஸ்ல நம்ம அடுத்தது எங்க இருக்கோம்? கோடிக்கரையில் இருக்க குழகர் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த இடத்துல தான் வந்தியத்தேவன் முதல்ல பூங்குழலியை மீட் பண்றாரு. படகோட்டி கேரக்டர். ஸோ பூங்குழலின்ற கேரக்டர் கோடிக்கரையில் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அது இந்த கோயிலில் தான். அந்த கேரக்டர் வந்துட்டு வந்தியத்தேவன் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் மீட் பண்றாரு. ஸோ பூங்குழலி வந்துட்டு படகோட்டி பெண் இங்கே தான் அவங்க வசிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு படகை எடுத்துட்டு வந்தியத்தேவனையும் சரி ராஜராஜ சோழனை பிக்கப் பண்றதும் சரி. ஸோ இவங்க தான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டிய ஆபத்துதவிகள் நான் சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, ரவிதாசன்,
சோமன்ஸ் அவங்களாம் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்க இங்கேயும் பிளான் பண்றாங்க. யாரோட துணையோட அப்படின்னு பாத்தீங்கன்னா பூங்குழலியோட அண்ணி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களும் பாண்டிய வம்சாவளி தான். ஸோ அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இங்க ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இங்க மீட்டிங்ல வந்துட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது, இந்த மாதிரி ராஜராஜ சோழன் இந்த பக்கம் தான் வரப்போறாரு, ஸோ அவரை இங்கே வச்சு போட்டு தரலாமா. இப்போ வந்தியத்தேவன் இது வந்து டோட்டலாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். வந்தியத்தேவன் வந்துட்டார்ல, ஃபர்ஸ்ட் பூங்குழலி மீட் பண்ணிட்டார்ல, மீட் பண்ணிட்டு அந்த கோடிக்கரையில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சதுப்பிலாம் மாட்டினதுக்கப்புறம் பூங்குழலி அழைச்சிட்டு வந்தியத்தேவன் வந்துட்டு இலங்கை போயிடுறாரு. ஸோ இலங்கையில் வந்துட்டு அவர் ராஜராஜ சோழனை மீட் பண்ணுறாரு. இலங்கை நம்ம போக முடியாது, அதனால அங்க மீட் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ராஜராஜ சோழன் வந்துட்டு வந்தியத்தேவனோட கப்பல்ல கிளம்பி வராங்க. ஸோ வரப்போ இடிதாக்கிடுது. அந்த கப்பலை இடிதாக்கி கப்பல் வந்துட்டு கடல்ல மூழ்கிடுது. ஸோ இவங்க 2 பேரும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல தான் பூங்குழலி கேரக்டர் அப்போ ஒரு நாள் டிப்ரெஷன்ல வந்துட்டு தனியா போல இவங்க 2 பேரும் நம்மள இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கி அள்ளி போட்டுட்டு கோடிக்கரைக்கு வரப்போ அவருக்கு ராஜராஜ சோழனுக்கு ஹை ஃபீவரா இருக்கு. அதனால உடம்பே முடியல, ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பூங்குழலி வந்துட்டு இங்க இந்த கோயில்ல இருக்க ஐயர்கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூ கட்டி கொடுக்கறது கோயிலுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து இந்த ஐயர்கிட்ட ஏதாவது சாப்பாடு வாங்கி ராஜராஜ சோழனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா இங்கே இவங்க பாண்டிய ஆபத்துதவிகள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல தான் வால்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. இந்த செவரு தான் இந்த மாதிரி ஒரு மதில்ல இருந்து எட்டி பாக்குறாங்க. இந்த செவரா கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும். ஸோ மதில்லேருந்து எட்டி பார்க்குறப்போ இங்கே ஒரு பிளான் நடக்குது. ஒட்டி கேட்குறாங்க, ஆஹா இங்கே ரொம்ப ஆபத்து, அது போக வந்துட்டு நாம் சுந்தர சோழர் வந்துட்டு ராஜராஜ சோழனை கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் விட்டுருப்பார். அவர் ஏன் அந்த ஆணையம் விட்டுருப்பாருன்னா சும்மா கூப்பிட்டா வரமாட்டாரு, போர்னு எங்கேயாவது சுற்றி அது இருப்பார். அவர் வந்துட்டு நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாதான் அன்புக்கு அந்த கட்டளைக்காவது இணங்கி வருவார் அப்படின்னு மாஸ்டர் பிளான். அதுக்கான ஆட்களும் இங்கே இருப்பாங்க. ஸோ ஓகே, இங்கே கோடிக்கரை ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்கு, இவருக்கு ராஜராஜ சோழனுக்கு இவருக்கு வேற ஹை ஃபீவரா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு பழக எடுத்துட்டு நாகப்பட்டினம் போயிடுவாங்க. நாகப்பட்டினத்துல சூடாமணி விகாரம் அங்கே வச்சு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ராஜராஜ சோழனை. இந்த இடம் தான் அங்கே தீட்டின இடமும் இதான், அதை வந்து ஒட்டி கேட்ட இடமும் இதான், அவர் ஃபீவர்ல அங்கேருந்து வரும்போது அதை காப்பாற்றின இடமும் இதான். காப்பாற்றின இடம் கோடிக்கரை. வந்தியத்தேவன் பூங்குழலியை மீட் பண்ண இடம் இந்த குலகர் கோயில் தான். குலகர் கோயில் பொன்னியின் செல்வன்ல குலகர் கோயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நினைவுகளை கொண்ட ஒரு கோயில். பாருங்க மணி கூட அடிக்குது. அப்போ உண்மை அது தெரியல. பொன்னியின் செல்வன்ல எழுதப்பட்டது இந்த விஷயங்கள். கல்கி அவர்களோட கற்பனையா கூட இருக்கலாம், மேபி இது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு தெளிவா இந்த கோயில் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையா கூட இருக்கலாம். பாருங்க இன்னொரு தடவை மணி அடிக்குது. அப்ப நான் போட்டது. ஸோ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் கோடியக்கரையில நிறைய செய்திகள், கடம்பூர்ல நிறைய விஷயங்கள், தஞ்சாவூர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது போக இலங்கையில சில விஷயங்கள் நடக்கும், பழையாறையில குடந்தையில நடக்கும், பழுவூர்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த ரீஜன்ஸ்லாம் நடக்கும். அதில் நம்மளால கவர் பண்ண முடிஞ்ச விஷயங்களை நம்மளுக்கு கவர் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க பொன்னியின் செல்வன் அந்த வழித்தடங்களை போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குலவர் கோயில். இந்த குலவர் கோயில் எங்க இருக்கு அப்படின்றதையும் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். குலகர் கோயில். ஸோ அந்த குலகர் கோயிலுக்கு நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இங்க நடந்தது அப்படின்றாங்க. ஒரு இந்த கதை கேட்டுட்டு அந்த கடை உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த இடத்துல போய் சில இந்த நம்ம இதுக்கு போறோம் இல்லையா, அந்த கலங்கரை விளக்கம் போறோம் இல்லையா, அங்க போய் நின்று பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு ஒன்று இருக்கு, வைபவ் ஒன்று இருக்கு. நீங்க அந்த வைபவ் உண்மையிலே உணரணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க போற எல்லா வழித்தடங்களையும் அப்படியே கிராஸ் பண்ணி போங்க. படிக்கணும்னு கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது. போய் நின்றுட்டு சும்மா யோசிச்சு பார்த்து ஆஹா எப்படி இருந்திருக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கட்டிருக்காங்க, செங்கல் வச்சு கட்டிருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு நாலேஜா இருக்காங்க. சோழபுரம் போனப்போ அந்த கோயில்ல நிக்கிறப்போ கன்ஃபார்ம் ராஜேந்திர சோழன் நீங்க வந்திருப்பாரு, இந்த இடத்துல தான் நடந்திருப்பாரு, இப்படிதான் போயிருப்பாரு, இப்படிதான் வந்திருப்பாரு. நமக்குள்ளேயே ஒரு கற்பனை கதை ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கற்பனை தான் கல்கியும் எழுத தூண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் சும்மா இருந்துட்டு ஒண்ணு பேசணும் பாத்தியா, பேசிடுறான் பையன் பேசிடுறான். சரி ஓகே, அவ்வளவுதான். இங்க இந்த குலகர். சோ இந்த குலகர் கோயில்ல இருந்து இந்த பொன்னியின் செல்வன் சீரிஸ் இன்னைக்கு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய வித்தியாசமா எங்க பொன்னியின் செல்வன் சீரிஸ் ஆரம்பிக்க போகுதுன்னா இவனுங்க என்ன மேல இவன் படிச்சாதான் தெரியும், இவன் பாட்காஸ்ட் கேட்டாதான் தெரியும். அதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி தான். அதுக்கப்புறம் நானும் போய் அவங்கள்ட்ட நைட்டு அவனை படிக்க வைக்கணும், இவனை கேட்க வைக்கணும். அப்பதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். இந்த பாட்டு பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள பொழுதாயிடுச்சு. வாங்க வேளாங்கண்ணில ஸ்டே பண்ண போறோம். இன்னைக்கு எங்களுக்கு 7வது நாள். அமுகு டுமுகு அமால் டுமால்.